வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமினுடைய மணிமண்டபத்தில் அப்துல் கலாமுடைய சிலைக்கு அருகில் பகவத்கீதை வைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய சிலைக்கு அருகில் பகவத்கீதை வைத்திருக்கப்பட்டிருப்பது என்பது உள்நோக்கத்துடன் பாஜக திட்டமிட்டு செய்கிறது என்று பல்வேறு தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவினுடைய செயல் தலைவருமான ஸ்டாலின், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் ஜி.கே. வாசன் உட்பட பல தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பலர் அங்கிருந்து அந்த பகவத்கீதையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஜி.கே. வாசன் அனைத்து மத நூல்களையும் அங்கே வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அப்துல் கலாமுக்கு உள்நோக்கத்தோடு மத சாயம் பூசுவதற்கான செயலாக இது பார்க்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி நம்முன் இருக்கிறது, அல்லது இது தற்செயலான நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. இதனை பகவத்கீதையை அகற்ற வேண்டும் என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய நோக்கம் ஏதேனும் இருக்கிறதா, இது அரசியல் கவன ஈர்ப்பு நடவடிக்கையாக பார்க்க வேண்டுமா என்ற சந்தேகம் எழுகிறது. அது மட்டுமல்லாமல் அப்துல் கலாம் அவர்கள் பாஜகவோடு நெருக்கமாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர் குடியரசுத் தலைவர் ஆக்கப்பட்டார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனம் ஏற்கத்தக்கதா என்று பல்வேறு கேள்விகள் நம்முன் இன்று இருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காகவும் விவாதிப்பதற்காகவும் நம்முன்னே அரங்கில் திரு பேராசிரியர் அருணன் அவர்கள், ராமசுப்ரமணியன் அவர்கள், அந்தரிதாஸ் மற்றும் கல்கி வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் கல்கி வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நேரடியாக விவாதத்துக்கே போயிடலாம். இப்போ திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இப்போ அப்துல் கலாமுக்கு அருகில் இந்த பகவத்கீதை வைத்திருப்பது இன்று பல்வேறு தலைவர்கள் இதற்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள். அப்துல் கலாம் ஒரு அறிவியல் மேதை, மிசைல் மேன் என்று அறியப்பட்டவர். அவருக்கு அருகில் பகவத்கீதையை வைத்திருப்பது என்பது உள்நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் என்றும் ஒரு மத சாயத்தை பூசுவதற்கான ஒரு செயல் என்றும் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த மொத்தமாக அந்த மணிமண்டபம் என்பது ஒரு 20 ஏக்கர் இடம். அது ஒரு 15 கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அவர் முதல் நினைவு நாளன்றே இந்த வேலை தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் இருந்தது. அது கொஞ்சம் சுணக்கமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பல மக்கள் அங்கே, குறிப்பாக எனக்கு தெரிய ராமேஸ்வரம் பகுதி மக்கள்லாம் ஏன் இதை டிலே பண்ணுறாங்கன்னு கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது அடுத்த வருஷத்துக்குள்ளே செய்திருவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒர்க்கை எடுத்து செய்தது என்பது டிஆர்டிஓ. இது டைரெக்டாக மத்திய அரசுன்னு சொல்ல முடியாது, அல்லது வேறு யாருக்குமே இதுக்கு பங்கு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அங்கே பல விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. ஒன்றும் அவருடைய சிலை மட்டுமல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், அந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா அது முகலாய கட்டடம் மாதிரி இருக்குது, இந்திய கட்டடம் மாதிரி இருக்குது. அடுத்ததாக அங்கே ஒரு 4 அறைகள் இருக்கின்றன, நூலகங்கள் இருக்கின்றன. அங்கே கிட்டத்தட்ட 700 ஃபோட்டோஸ் அவர் வச்சுருக்காங்க. அதோட இல்லாமல் 91 பிக்சர்ஸ் அவரை பற்றி ட்ராப் பண்ணின பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் அவருக்கு ரொம்ப ஆசைங்கிறது இந்த புஷ்பங்கள் மேலே ரொம்ப ஆசை. அதனால் அங்கே ஒரு நல்ல பூங்கா அமைத்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல நல்ல விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கும்பொழுது அவருக்கு வீணை மேலே ரொம்ப பிரியம் உண்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த பகவத்கீதை மேலே ஒரு ஈடுபாடு உண்டு. அது மட்டுமல்ல, திருக்குறளையும் அவருக்கு ஈடுபாடு உண்டுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த புத்தகம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஒன்று, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது, திருக்குறளை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நூல் என்பது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக பகவத்கீதையை பற்றி சொல்லியிருக்கார். பல இடத்துல இந்த பகவத்கீதையை கோட் பண்ணியிருக்கிறார். அது அவருடைய சிலை இருக்கின்றது. அது பக்கத்தாப்புல பகவத்கீதையுடைய அந்த 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 புஸ்தகம் மாதிரி அதுவும் ஒரு சிலையாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அது ஒன்றும் ஒரு உள்நோக்கத்தோட எதுவும் பண்ணதா எனக்கு தெரியல. திருக்குறளும் அவருக்கு பிடிக்கும். எக்ஸாக்ட்லி நீங்க யூ ஆர் கம் டு தி பாயிண்ட். அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இவங்க இந்த பகவத்கீதை வச்சிருக்காங்க. இப்போ வேண்டுமென்றால்
பக்கத்தாப்புல ஒரு திருக்குறளை கூட வச்சுட்டு போகல. ஏன்னா அவர் எனக்கு பிடிச்ச 3 புத்தகத்தில் திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் சொல்லியிருக்காரு. பகவத்கீதை சொல்லியிருக்காரு. இதை ஒரு பெரிய அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யவே வேண்டியதில்லை. மச் ஆடோ அபவுட் நத்திங், அதாவது ஒன்றுமில்லாத விஷயத்தை ஊதி பெரிசாக்குவது என்ற வகையிலே தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதராக அவர் பார்க்கப்படும் பொழுது பகவத்கீதையை அங்கே வைப்பதற்கு காரணம் இல்லை எப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது போல அவர் தனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான நூல் என்பது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட நூல் என்பது அது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல பேசும்பொழுது அதை பற்றி சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக அவர் ஒரு நாளைக்கு 2 விஷயத்தை செய்வாராம். ஒன்று வீணை வாசிக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு முன்னாடி வீணை வாசிப்பது. அதுபோல பகவத்கீதையில் சில ஸ்லோகங்களை படிப்பது என்பதும் அவர் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரு இஸ்லாமியர் சொல்றதுக்காக இல்ல, அவர் நாம் அறிந்த அப்துல் கலாமை நாம் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குமான காரணங்கள் அப்படின்னு சொன்னது அறிவியல் துறையில அவருடைய பணிகள், குடியரசுத் தலைவராக இருந்து அவர் ஆற்றிய பணிகள். நான் ஏற்கனவே முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி மிசைல் மேன் அப்படின்றதான் அவருடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் விட்டு பகவத்கீதையை குறிப்பாக வைப்பதற்கு காரணமே இல்லை அப்படின்னு இது ஒரு தற்செயலா தான் இருந்திருக்கலாம். காரணம் இல்லை அப்படின்றது ஒரு லைப்ரரி இருக்குமா, அந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருக்கு. எல்லா புத்தக நூல்களையும் அங்க வைக்கப்பட்டிருக்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன். அப்புறம் கோட்டபிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படங்கள்லாம் வச்சு அவருடைய பொன்மொழிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் அவருடைய பஸ்ட் ஒரு எடுப்பளவு இருக்கக்கூடிய அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் பல விஷயங்களை நான் சொன்னது போல் இந்த இது போக்ரான் பிளாஸ்ட் அதை பற்றி, அப்புறம் இந்த மிசைல்ஸ் அனுப்புகிற மாதிரி இந்த ராக்கெட் மாதிரி அந்த உருவமைப்புகள் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு நூல் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதையும் கூட அவருடைய வாக்கியத்திலே வந்தது, அவர் வாயாலே சொல்லப்பட்டது விஷயம். ஆக இதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்னது போல இப்ப அது பக்கத்தாவில் ஒரு திருக்குறள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா மாற்று கருத்திலையும் கேட்டுல வரலாம். பேராசிரியர் அருணன் அவர்கள், அவருக்கு பிடித்த ஒரு நூல் அதை வச்சிருக்கோம், பல விஷயங்கள் அந்த மணிமண்டபத்தில் இருக்கு, இதுவும் ஒரு விஷயம், இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என் நண்பர் குறிப்பிட்டாரு, தனக்கு பிடித்த நூல்கள் எவை என்று அப்துல் கலாம் ஐயா அவர்களே எழுதி வைத்து விட்டு போயிருக்காங்க. அவர் சொல்லுகிற நூல் மை ஜேர்னி டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் என்பது தனது பயணம் குறித்து, தனது வாழ்க்கை பயணம் குறித்த ஒரு அருமையான நூல் அது. அதில் தன்னிடம் செல்வாக்கு செலுத்திய இலக்கிய நூல்கள் என்று அவர் பேசுகிறார். அவர் சொல்வது போல 3 நூல்கள். ஒன்று அவர் குறிப்பிட்ட லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ரெண்டாவதாக த செகண்ட் ஒர்க் தட் ஹேஸ் பின் இன்ஃப்ளூயன்சியல் இன் மை திங்கிங் இஸ் திருக்குறள். என்னுடைய சிந்தனையில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தியது திருக்குறள் என்று சொல்லி அதில் ஒரு குறிப்பிட்ட குறள் என் வாழ்க்கையில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தியது என்று உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதை அவர் குறிப்பிட்டு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதில் போட்டிருக்கார். 3வது இலக்கிய நூல் என்று ஐயா சொல்வது போல கீதை அல்ல, மாறாக த மேன் த அன்னோன் என்கிற நூலைத்தான் குறிப்பிடுறார். ஆக இந்த 3 இலக்கிய நூல்கள், அதில் திருக்குறளுக்கு இவ்வளவு அழுத்தத்தோடு அதை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த நூல்கள் என்னன்னு பேசும்போது, ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ கிரேட்லி. பல்வேறு மதங்களின் புனித நூல்களும் மிகப்பெரிய செல்வாக்கை என்னுள் செலுத்தி இருக்கிறது. அது ஒன்றை குறிப்பிடலை, பல்வேறு மதங்களின் புனித நூல்கள். அதில் அடுத்த அப்படி சொல்கிறாரு, த குரான், த வேதாஸ், த பகவத்கீதா all hold deep philosophical insight into the plight of man and have helped me resolve many dilemmas at different times in my life. ஆக தனிச்சு பகவத்கீதை மட்டும்தான் என்று சொல்லலை, எடுப்பிலே முதல்ல குரானை குறிப்பிடுகிறார், வேதங்களை சொல்லுகிறார், கீதையை சொல்லுகிறார். இது மனித வாழ்வினுடைய துயரங்களை பற்றி இந்த நூல்கள் எல்லாம் பேசுது. எனக்கு பல கட்டங்களில் சிக்கல்கள், தயக்கங்கள், குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அவற்றை தீர்க்க இந்த நூல்கள் எல்லாம் உதவின. இதுதான் அப்துல் கலாம் ஐயா என்பவருடைய அந்த முக்கியமான ஆளுமை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்,
இவ்வளவு அப்ப இத்தனை புத்தகங்கள் இருக்கும்போது அப்போ இதை மட்டும் அதைத்தான் சொல்ல வரேன். வைத்திருப்பதற்கான அதைத்தான் நான் சொல்ல வரேன். எனக்குள்ள சந்தேகம் வந்து என்னன்னா, ஐயா கலாம் அவர்கள் பாஜகவிடம் மிகவும் உண்மையாக இருந்தார். ஆனால் பாஜக அவரிடம் உண்மையாக இல்லை. ஆகவேதான் நீங்க வந்து இலக்கிய நூல்கள்னா இந்த 3 நூல்களையும் வச்சிருக்கணும். அப்ப திருக்குறளும் இடம்பெறும். மத நூல்கள் என்றால் இந்த 3 நூல்களையும் வச்சிருக்கணும். அப்ப குரானும் இடம்பெறும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வீணை வாசிக்கிற அந்த உருவச்சிலைக்கு அருகே தெளிவாக பகவத்கீதை என எழுதப்பட்டு அந்த சுவடி போல அது வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? நான் சொல்றேன், குற்றம் சாட்டுகிறேன். அவருடைய ஆளுமையை சிதைக்கிற வேலை, தங்களுக்கு ஏற்றால் போல் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆளுமையை செயற்கையாக கட்டமைக்கிற வேலைங்கிறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் வந்து பிறப்பால் ஒரு முஸ்லீம், ஆனா அவர் விரும்பியது, அவரே விரும்பியது பகவத்கீதை தான். இதைத்தான் வந்து நான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அதான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது, மாறாக பகவத்கீதை பக்தர்களாக மாற வேண்டும். இதுதான் அவர்களுடைய அநியாய ஆசைங்கிறேன். அந்த வகையில் அப்துல் கலாமுடைய பிம்பத்தை இப்படி தவறாக திட்டமிட்டு கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இப்போ மற்றொரு கேள்வியும் எழுப்புகிறார் வைகோ. அங்க வீணை வாசிப்பது போல் அங்க இருக்கக்கூடிய சிலை எதற்கு அப்படின்றாரு. அதற்கும் ஏதாவது உள்நோக்கங்கள்? நான் வந்து அதற்கு உள்நோக்கம் என்று நான் போக மாட்டேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அவருக்கு சங்கீதத்தின் மீது பிரியம் உண்டு, வீணை வாசிப்பிலே அவருக்கு ஈடுபாடு உண்டு. நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன், அவர் வீணை வாசிக்கிற படத்தை. ஆனால் இதில் வந்து அதுலேயும் ஒரு திருகல் வேலை என்னன்னா, அது ஒரு வெள்ளை ஒரு மேலாடை, ஒரு போர்வையை போத்தி தான் அந்த வீணை வாசிக்கிற படம். ஆனால் அங்கே வந்து நீங்கள் காவி சாயத்தை பூசி வச்சிருக்கீங்க. அப்போ என்ன வருதுன்னா, நாலு பின்னாடிக்கு என்ன சொல்லுவாங்க, ஐயா வீணை வாசிக்கிறார், அவர் எல்லா பாட்டும் வாசிச்சிருப்பார், ஆனால் அதில் வந்து ராமகீர்த்தனை தான் வாய்ச்சான்னு கூட சொல்லுவீங்க. அந்த மாதிரியான தோற்றத்தோடு அந்த அந்த ஒரிஜினல் படத்தை பாருங்க, அந்த படத்துக்கு இவங்க அமைச்சிருக்கக்கூடிய சிலைக்கும் அந்த வருணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே அதில் தான் அந்த வேலை இருக்கை ஒழிய அவர் வீணை பிரியமாக வாசிக்கக்கூடியவர். ஆக வீணை வாசிப்போடு ஒரு சிலை இருப்பது என்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, தன்னை சிலைவாக வடிப்பதை கலாம் ஐயாவே விரும்பியிருப்பாரா என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. காரணம், அவர் சார்ந்த அந்த மார்க்கத்திலே உருவச் சிலை வடிப்பது, சிலை வணக்கம் என்பது கிடையாது. ஆக ஒரு உருவச் சிலையை ஒரு மனிதருக்கு வடித்து விட்டால் அதை கடவுளுக்கு இணையாக பார்க்கக்கூடிய ஆபத்து உண்டு என்கிற காரணத்தினால் சிலை வணக்கம் என்பது இஸ்லாமிலே கிடையாது. மனிதர்களுக்கு சிலை வடித்து மரியாதை செய்வது என்பதும் அதிலே கிடையாது. இந்த சிந்தனை அவருக்கு இருந்திருக்கக்கூடும். அப்படியாப்பட்டவருக்கு இந்தியாவினுடைய தலைவர்கள், நம்ம மாநிலத்தினுடைய தலைவர்களுக்கும் நம்ம சிலை வைத்து அவர்களுடைய பணிகளை பாராட்டுவது என்பது வழக்கமாக தானே இருந்து வருகிறது. அது உண்மைதான். ஆனா முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்த தலைவர்களுக்கு நீங்க கூர்ந்து கவனிக்க, இப்ப கண்ணியமிக்க காகிதம் இல்லத்திருக்காங்க, உருவச்சிலை இருக்கா? அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய சிலை எல்லாம் இருக்கு. சொல்ல வரேன், இல்ல இப்படி அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் உறுதிப்படுத்தணும். இருக்கட்டும், இருக்குதுன்னா. ஆனால் அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு அதில் பிரச்சனை உண்டு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த மாதிரியான சிலை வணக்கத்தை தனக்கு பிறகு சிலை வடிக்கலாம் என்று எங்கேயும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் இதை வந்து சந்தேகத்தோடு தான் சொல்றேன். அவரே விரும்பி இருப்பாரா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆக சிலை வடிப்பிலேயே பிரச்சனை இருக்கு. இருக்கட்டும், சிலையை உருவாக்கி, ஆனா சிலை உருவாக்கி வீணையோட, ஆனா பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து ரொம்ப சிக்கலான இருப்பது என்பது, நீங்க அவருக்கு பக்கத்துல பகவத்கீதையை வைத்திருப்பது. ஒன்று, நீங்கள் பகவத்கீதை வைப்பதாக இருந்தால் பக்கத்துல குரானி வைக்கிறேன் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இல்ல இலக்கிய புத்தகத்தை வைக்கிறதாக இருந்தால் அந்த 3 நூல்களையும் திருக்குறளையும் வச்சிருக்கணும். இல்லை என்றால் எந்த புத்தகத்தையும் வைக்கக்கூடாது. இது என்ன பகவத்கீதையை மட்டும் வைப்பது? இது அவருடைய விருப்பத்துக்கு, ஆளுமைக்கு நேர் எதிரானது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷ் அவர்கள், இரு தரப்பினுடைய வாதத்தையும் நம்ம கேட்டோம்.
ஆனா இப்ப இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வாகத்தான் பார்க்கணுமா, அல்லது இதற்கான காரணங்கள் திரு பேராசிரியர் அருணன் கூறுவது போல இருக்கிறது அப்படின்னு நீங்களும் ஏத்துக்கிறீங்களா? நிறைய காரணங்கள் இருக்கிறது. நம்ம அந்த காரணத்தை வெறும் பாஜகவோடு மட்டும் நிறுத்திக் கொள்வது மட்டும்தான் இதில் கூட மிகப்பெரிய தவறு. இப்போ நீங்கள் பாஜகவினுடைய முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் மாநிலத்தில் இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஆட்சி வரும்போது அவர்கள் அமைக்கக்கூடிய பல்வேறு உருவாக்கி வைக்கக்கூடிய அடையாளங்களான அடையாளங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு அம்சங்களை விட்டு செல்வதை அல்லது அதை உருவாக்குவதை அவர்கள் தவறு விடுவதே கிடையாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் இதை இப்படி லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். மாயாவதி நீங்கள் வந்து அந்த ஊரில் அவங்களுடைய கட்சி சின்னத்தை எத்தனை உருவாக்கினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா பின்னாடி கோர்ட்டுவே வந்து நீங்கள் எல்லாத்தையும் அவங்க எலெக்ஷன் வரும்போது எல்லா யானையும் நீங்கள் வந்து துணி போட்டு மூடுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தமிழகத்தில் நீங்கள் பெகசஸ் அப்படின்ற சொல்கிற 2 குதிரையை வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அதில் கட்சி சின்னம் தான் இருக்குது. இன்றைக்கும் ஸ்மால் பஸ்ஸஸ் அப்படின்ற சொல்கிற எல்லா வண்டிகள்லையும் நீங்கள் பார்க்கக்கூடியது கட்சி சின்னம் தான் இருக்குது. அப்போது இது வந்து இன்றைக்கு மட்டுமல்ல, இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா அவர்கள் வந்து பெரும்பாலான திட்டங்களுக்கு ராஜீவ்காந்தி பெயரையோ இல்லை வந்து நீங்கள் இந்திரா காந்தி அவருடைய பெயரையோ தான் நீங்கள் பெரும்பாலும் வைத்துக்கொண்டே வந்திருக்கிறார். அப்போது ஒவ்வொரு கட்சியும் தான் ஆட்சி செலுத்தும் பொழுது சில அடையாளங்களை நிச்சயமாக தங்களுடைய கொள்கை சார்ந்து தங்களுடைய தலைவர்கள் சார்ந்து தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு அடையாளங்களை உருவாக்கி தருவது என்பது நடந்து கொண்டே இருந்திருக்கு. திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே இது திட்டமிட்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இப்ப தனிமைப்படுத்தி பார்க்காதீர்கள். அதான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ப்ராசஸ். திட்டங்களுக்கு தலைவருடைய பெயர் திட்டங்கள் அப்ப நீங்க இப்ப பெகசஸ்க்கு என்ன சொல்வீங்க? பெகசஸ்க்கு என்ன சொல்வீங்க? இல்ல வந்து நீங்க ஸ்மால் பஸ்ஸஸ்ல இருக்கக்கூடிய சின்னங்களுக்கு என்ன சொல்வீங்க? அப்போ எல்லாருக்குமே ஒரு கிளியரான ஒரு அஜெண்டா இருக்கு. தாங்கள் ஆட்சி செலுத்தணும் அப்படின்னும் போது சில தங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை அங்கே தாங்கள் வந்து நம்பக்கூடிய விஷயங்களை தங்களுடைய சின்னங்களை அவர்கள் விட்டு செல்வதை தொடர்வதை கண்டிப்பாக அவர் விரும்புகிறார்கள். அப்போ இன்றைக்கு பாஜக அரசாங்கம் செலுத்துகிறது, மத்திய அரசாங்கம் அந்த டிஆர்டிஓ தான் இன்னைக்கு வந்து அவர்களோட செலவு செய்து அந்த இடத்துல கட்டுகிறார்கள் அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த சின்னங்களை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இதை நிச்சயமாக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து என்னென்ன விஷயங்கள் அங்கே செய்யப்படணும்னு முடிவு செஞ்சிருப்பாங்க. அதுக்கான ஃப்ளோர் பிளான்ஸ் ரெடியா இருக்கும். நிச்சயமா அதுக்கான மாடல்ஸ் ரெடியா இருக்கும். அது கண்டிப்பா உயர் அதிகாரிகள் வரைக்கும் அல்லது மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் கண்டிப்பாக போய் காண்பித்து தான் அப்ரூவல் வாங்கி செய்ய அது பின்னாடி தான் செஞ்சிருப்பாங்க. அப்போ இயல்பாகவே நான் என்ன சொல்றேன், நம்முடைய குற்றச்சாட்டு என்பது வெறும் ஒரே ஒரு அரசியல் கட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு பேசாதீர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து இப்போ நீங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க நம்முடைய பத்திரிகை விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்களுடைய படங்கள் தான் வைக்கப்படணும் அப்படின்னு நீங்க உத்தரவே ஒன்று நம்முடைய சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்துச்சு. அப்போ நீங்க அதிலிருந்து நீங்க வேற விஷயங்களை பண்ண முடியல, நம்முடைய மாநில முதல்வருடைய படங்கள் வைக்க முடியலன்னு திருப்பி மாநில முதல்வருடைய படங்கள் வைப்பதற்கான ஒரு உத்தரவை வந்து நீங்க அதுலேருந்து ஒரு விலக்கு வாங்கணும்லாம் இறங்கினாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சின்னங்களை உருவாக்க வேண்டும், இல்லை மணிமண்டபத்தை உருவாக்க வேண்டும், மக்களுடைய பொது பணத்தில் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா? இப்படிப்பட்ட அம்சங்களைத்தான் நாம் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேசிய அளவில் நமக்கு ஏதேனும் வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கின்றனவா? அப்போ சிற்றுந்துல கட்சி சின்னம் இருப்பதும் அப்துல் கலாமுடைய நினைவு மணிமண்டபத்துல பகவத்கீதை இருப்பதும் ஒரே தராசில வைத்து பார்க்க முடியுமா? இது இப்போ மதசார்பற்ற தலைவர் அப்படின்னு பெயர் வாங்கி இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களுடைய இமேஜ இது மாத்துறதுக்கான பின்னணியாக வேலையாக இது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க அந்த மாற்றம் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து தீன்தயாள் உபாத்யாயா பேர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு காலத்துல எப்படி நீங்க வந்து நேருடைய பேர் எல்லா இடத்துலயும் இருந்தோ இன்னைக்கு தீன்தயாள் உபாத்யாயா பேர் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க மாத்திடுவீங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது விருப்பமா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் தாங்கள் விருப்பப்படக்கூடிய தங்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய ஒரு அணியினுடைய தங்களுடைய கொள்கையினுடைய சார்பாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அப்படித்தான் சித்தரிப்பார்கள். இது ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்திருக்கிறது, மத்திய அரசாங்கத்தில் நடந்திருக்கிறது. நீங்கள் இதை தனிமைப்படுத்தி மட்டும் இன்னைக்கு பேசுறீங்க. அப்ப தனிமைப்படுத்தி பேசும்போது பாஜக மட்டும் செய்து பாஜக செய்துன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதுதான் நம்முடைய பாரம்பரியம். இப்ப நாம கேள்வி கேட்கணும்னா மொத்தமா கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? இங்க சிலைகள் இந்த மாதிரியான மணிமண்டபம் கட்டும் போது நமக்கு ஏதேனும் வரைமுறைகள் இருக்கின்றனவா? நாம மக்கள் பணத்தில் செலவு செய்யும் போது அதற்கான நியாயங்களை எப்படி நாம வந்து வரையறைப்படுத்தி இருக்கோமா? அல்லது இங்க விளம்பரங்கள் கொடுத்திருக்கு எப்படி ஒரு வரையறை மத்திய அரசுல இருந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்களை பார்த்தால் இது இந்துத்துவா தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை மறைமுகமாக அரங்கேற்றிக் கொண்டு வருகிறது. வெளிப்படையாகவே ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பாஜக பயன்படுத்தி அதனை நிறைவேற்றி வருகிறது. இன்னைக்கு மத்தியில அவங்க தான் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தான் இந்த டிஆர்டிஓ வழியாக இந்த 15 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு அமைக்கிறாங்க. நாங்க செய்யறதுல தவறு என்னன்னு கேட்பாங்க. நீங்க எப்படி நீங்க தவறுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? சொல்லுங்க.
நான் என்ன கேட்குறேன், இந்துத்துவா ஆமா எங்களுடைய கொள்கை இந்துத்துவான்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. நாங்க செய்வது செலவு பண்றது நாங்க தான் செய்வோங்கிறாங்க. நீங்க மாட்டேன் இதுக்கு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களால அதை நிறுத்த முடியுமா? இல்ல வேற ஏதேனும் ஒரு காரியம் பண்ணி அப்துல் கலாம் அவர்களுடைய இமேஜுக்கு அவருடைய பெயரை மாற்றி சித்தரிப்பதற்கான வேலை இது அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? அது சித்தரிக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள், நான் என்ன சொல்றேன், அவர்கள் நாங்கள் ஜனாதிபதியாக அவரை ஏற்கனவே அமர்த்தி நாங்கள் அழகு பார்த்தோம். அதே சமயத்தில் அதே விதமான அழகோடு நாங்கள் இன்றைக்கு அவரை சித்தரித்து ஒரு மணிமண்டபத்தை எழுப்புகிறோம். உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு மணிமண்டபத்தை கட்டுங்கள், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்க. அப்ப நீங்க எப்படி அவரை சித்தரிக்கணும் விரும்புறீங்களோ சித்தரிங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அரசாங்கம் இப்படித்தான் சித்தரிக்க வேண்டும் என்பதற்கான ஏதேனும் வரையறைகளை இந்த ஒரு நமக்கு ஏதேனும் ஒரு ஃபாலோ பண்றதுக்கான நெறிமுறைகள் இருக்கிறதா, வழிமுறைகள் இருக்கு. இது அத்தனையுமே நீங்க தனிப்பட்ட அளவில் நாம எதிர்பார்க்கிறோமே தவிர, அரசாங்கம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே தவிர இதை நெறிப்படுத்துவதற்கோ குவெஸ்சன் பண்றதுக்கோ நமக்கு எதுவுமே இல்லை. திரு அந்தரிதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு, இதற்கு தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார். இது இப்படி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இதனை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு, இது பகவத்கீதை இருப்பது உள்நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றும், இது பாஜக மீது மட்டும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது, ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அதிகாரத்திற்கு வரும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நம்பிவிடாதே, கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கை வரிகளை நடவு செய்த அப்துல் கலாம் அவருடைய பெயரை NDA கூட்டத்திலே குடியரசுத் தலைவராக்குவதற்கு முதலாக முன்வழிந்தவர் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள்தான். குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் பொழுதே முதலாக அவர் சொன்ன வாசகமே, பிணியின்மை செல்வம் வினைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து என்று ஆரோக்கியம் முதற்கொண்டு, பாதுகாப்பு முதற்கொண்டு, அமைதி முதற்கொண்டு, உற்பத்தி திறன் முதற்கொண்டு இந்த 5ம் திருக்குறளில் இருக்கிறது என்று சொன்னவர். அதை போலவே 2003ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மனிதனை மிருகமாக்கும் மதவெறி அடங்குமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற முதல் பதிலே நம்முடைய திருக்குறள், வெள்ளத்தனைய மலர் நீந்தர் மாந்தர்க்கு உள்ளத்தனைய உயர்வு என்கின்ற அந்த திருக்குறள், உயர்ந்த உள்ளம் இருந்தது என்று சொன்னால் அந்த மதவெறி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். இந்தியா என்பது மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற ஒரு நாட்டிலே பல்வேறு மதங்கள் இருக்கிறது. அதில் ஆன்மீகம் என்பது வேறு, மதசார்பற்ற தன்மை என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மதசார்பற்ற தன்மை என்பது ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து இருப்பது. ஆனால் மதவாதம் இருக்கிறது, அது கொடுமையானது. அந்த மதவாதம் இருக்கிறது தான் பாகிஸ்தான் இந்த நாட்டிலே இருந்து பிரிந்தது. அம்பேத்கர் அவர்கள் அந்த மதவாதத்தின் காரணமாக, மதவெறியின் காரணமாகத்தான் இன்றைக்கு வேற மதத்தை தழ வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. பாபர் மசூதி ஏன் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மதவெறி தான் காரணமாக இருக்கிறது. அப்படி அந்த மதவாதம் இருக்கக்கூடாது என்பதை பல இடங்களிலே சொன்னவர். இன்னைக்கு ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்கார் பிஜேபியில், திருக்குறளை நீங்க சொல்கிறீர்களே அப்படின்னா திருக்குறளை வைக்காம நீங்க பிரபாகரன் படத்தை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அன்னெசரி கமெண்ட் வந்திருக்கு. நான் திருக்குறளை அவர் அந்த அதை கடைபிடித்தவர் மாத்திரமல்ல, பல இடங்களிலே அதை பற்றி சொல்லி இருக்கிறார். சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் என்பது எப்படி சொல்ல வேண்டும், கனிவோடு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திருக்குறள் என்பது எங்களை பொறுத்தவரை தமிழுக்கு இரண்டு பேர் கதி என்று சொல்வார்கள். கதி என்பது தமிழுக்கு கதி என்பது 2 பேர், ஒன்று கம்பன், இன்னொன்று திருவள்ளுவன். அதைத்தான் கதி என்று முதல் பெயரை இணைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அதை போலவே அவர் சொல்றார் பிரபாகரன் படத்தை போடுங்க. அதே போல தமிழருக்கு கதி என்று சொல்வது எங்களுக்கு மாவீரன் பிரபாகரனும் இருக்கிறார், தலைவர் வைகோவும் இருக்கிறார்கள். ஆக அந்த நிலைமையிலே தான் இதை பார்க்க வேண்டும். அதாவது அவருக்கு வீணையை போட்டு கலைமகளுக்கு காவி சாயம் பூசி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னார்கள். அவர் அணு விஞ்ஞானி, இயல்பாகவே அவர் ஒரு அணு விஞ்ஞானி, ஏவுகணை விஞ்ஞானி. ஏன் ஏவுகணை போட்டு அவங்களுக்கு பழக்கி தருகிறார்? DRDO என்பது எது? DRDO என்பது பாதுகாப்பு பிரிவினுடைய ரிசர்ச் விங், அவ்வளவுதான். நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குவது. அவர்களுக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? அவர்கள் போட்டால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்காக இன்னொரு கலாமுடைய சிலை வைத்துக்கொண்டு நீங்கள் எதை வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்வது பொதுப்படையாக ஒரு நாட்டை ஆள்கின்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கிறவர்கள் அதை சொல்ல முடியுமா? ஆகவே இதில் இருக்கிறது. திருக்குறளை பற்றி இவர்கள் சொல்கிறார்கள், திருக்குறள் உலக பொதுமறை, அதாவது ஐடியலிசம். திருக்குறள் என்பது மெட்டீரியலிசம். வானவெளியிலே கணை தொடுக்க முடியாது, காணல் நீரிலே பாசனம் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். திருக்குறள் என்பது மெட்டீரியலிசம், அறப்பொருள் இன்பத்தை சொல்வது. ஆனால் பகவத்கீதை என்பது ஐடியலிசம், அது ஒரு நம்பிக்கை. இல்ல நீங்க அப்படி அதை பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா திருக்குறளை எப்படி போற்றி பேசியிருக்கிறாரோ அதே போலதான் பகவத்கீதையும் எனக்கு பிடித்தமான நூல்னு அப்துல் கலாம் அவர்கள் தான் தெரிவித்திருக்கிறார்.
நீங்க வேணா இப்படி வேறுபாடு அப்ப அவர் சொன்ன பார்த்து குர்ஆன் பேசலாம். அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. அவரு தொழுகிறது தொழுகைக்கு போய் பள்ளிவாசலுக்கு போய் தானே தொழுகிட்டு இருக்காரு. அப்ப ஏன் அவர் ஆரம்பத்தில இருந்து சிறிய வயதில இருந்து அவர் எந்த மொழியிலே பயிற்றுவிக்கப்பட்டாரோ, எதிலே லைக்கியமாக இருந்தாரோ, எதை வந்து நம்பிக்கொண்டு இன்றைக்கும் வந்து அவர் கடைசி வரை வாழ்ந்தாரோ அந்த குர்ஆனை ஏன் வைக்கவில்லை? அதை வைத்திருக்கலாமே. இப்ப இந்த சிலை வடிக்கின்றார்கள், பக்கத்தாப்புல பகவத்கீதை வைத்திருக்கின்றது, மற்ற பல விஷயங்கள் நான் சொன்னது போல நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை. இவைகளெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுடைய முக்கியமான யாருன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் குறிப்பாக அவருடைய பேரன் சலீம் என்கின்றவர், அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார், நான் கிட்டத்தட்ட டெய்லி நாங்கள் வந்து பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அதுபோல் இந்த மணிமண்டபமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, இப்போ நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னென்னா, சயின்டிஃபிக் டெம்பர் உருவாக்குவதற்காக அது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கின்றது. இன்னொன்று ஒரு பிளானட்டேரியம் அங்கே ரெடி ஆகி கொண்டிருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்ன கனா கண்டாரோ அது மாதிரி தான் நடக்கின்றது. மணிமண்டபம் நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அப்படி தான் நடக்கிறதுன்னு. ஆக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்தில் போனால் அவ்வளோ மக்களுக்கும், அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிலிஜன், எல்லா மக்களும் ரொம்ப வரவேற்கின்றார்கள், ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். அந்த குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ராமேஸ்வரத்தில் ஒரு மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ், அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். இங்கே எக்ஸப்ட் வெரி ஃபியூ பீப்புள், மற்ற யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அவருடைய குடும்பத்தினர் வந்து டெல்லியில இருந்த அவருடைய பங்களாவை கூட வந்து நினைவில்லமாக மாற்ற வேண்டும் அப்படியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது முடியாது. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. see the point is, அதுக்கும் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்க, நினைவகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் he is doing something, whether it is okay or not, அது நான் வந்து பிஜேபியை பற்றி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஆனால் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கும்போது நான் முன்னாடி சொன்னது போல் மச் அட் அபவுட் நத்திங். அப்புறம் முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த அணுசக்தி அப்படிங்கிறது, இவர் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு மிசைல் மேன், அப்புறம் அணு விஞ்ஞானி அப்படிங்கிறதையும் பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க. இதை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிறவர், ஒரு இடைவெளிக்கும் போக வேண்டியது இருக்கு. இப்போ அந்த பகவத்கீதையை அகற்ற வேண்டும் அப்படின்னு தலைவர்கள், அதாவது இவரே நண்பர் அருணன் அவர்களே ஒத்துக்கொள்றாரு. அவர் எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்ல பகவத்கீதையும் ஒண்ணு, எல்லா புத்தகத்தையும் அவர் இன்னொன்னு அவரே தான் நான் சொல்லல, அதையும் அவரே தான் சொல்லிவிட்டார். அப்புறம் எனக்கு குர்ஆனை பிடிக்கும், அடுத்தது வேதங்களை ரொம்ப பிடிக்கும். வேதங்கள்னா நம்ம ரிக் சாமம் அதர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அங்கே கொண்டு உட்காந்து வைக்க முடியுமா? அப்புறம் அது தவிர பகவத்கீதைன்னு ஒன்று. இது மாதிரி ஒரு புத்தகம் அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு அவருடைய சிலையெல்லாம் மறைஞ்சு போய் வெறும் புத்தகம், எனக்கு இவருக்கு பிடித்த புத்தகங்கள்னா வெறும் புத்தக கண்காட்சியை வச்சுட்டு போயிடலாம். நாம் அவர் சிலையை வைக்க வேண்டிய தொடர்ந்து பேசலாம். இன்னும் கேள்விகள் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடர்கிறது. பேராசிரியர் அருணன் அவர்கள், இப்போ பகவத்கீதையை சொல்ல வந்திருந்தேன், ஒரே லைனை முடிச்சுட்டு அதாவது இந்த அணுசக்தி அப்படிங்கிறத பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அது ஆக்சுவலாக ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு அந்த அணு ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம்பை வெடித்த போது அந்த ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிறவர் அவர் வாயில் வந்தது, அந்த வெடித்த உடனே எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கும் அமெரிக்காவில், அவர்கிட்டேருந்து வந்தது பகவத்கீதை தான் வந்தது. அதனால் அவர் ஒரு கிறிஸ்டியன் தான். பட் அவர் சொன்னது அந்த பகவத்கீதையில் ஐ எம் த டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 11 வேர்ட்ஸ் 32 அதுதான் அவர்கிட்டேருந்து வந்து. அதனால் அவர் இந்த இந்து மதத்துக்கு மாறி போயிட்டார்னு அர்த்தமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையாக சில பேர் இவரும் ஒரு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இவருக்கு அதே ஆழ்ந்த ஈடுபாடு வைத்திருப்பதுதான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய. நான் என்ன சொன்னேன்னா,
நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல பக்கத்து அவர் நீங்க அடுத்த வேண்டுமானால் சந்ததியினருக்கு என்ன மாதிரியான தோற்றத்தை இது கொடுக்கும், என்ன இன்னும் மாதிரியான தகவலை இது கடத்தி செல்லும் அப்படின்றதுதான் தற்பொழுது ஒரு சர்ச்சையாக செகண்ட். இருக்கிறது. அதாவது 2 இது குரான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த 2 குரானும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. பிசிக்கலா அந்த அது என்ன அவர் யூஸ் பண்ணியிருந்தாரோ அதே குரான் 2த்தையும் அந்த லைப்ரரியில வச்சிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாம. இதை கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு சிலை மாதிரி வச்சு வைக்க முடியுமா? பகவத்கீதை library-ல இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. பகவத்கீதை அருகில் வைக்கும் Library-ல பொழுது இருந்தாலும் அதை இல்ல, இல்ல. குரான் எழுதி வைக்கிறதுல என்ன இல்ல, தப்பு? அவர் நீங்களே நான் என்ன சொல்றீங்க சொல்லுகின்றேன் பயன்படுத்திருக்காரு. சிலை அடுத்ததாக வச்சுக்கின்றதுதான். நீங்க திருக்குறளை பத்தி சொல்றீங்களா? ரைட். அப்ப நீங்க டெஃபினட்டா நீங்க வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி அவர் முழுக்களும் புத்தகத்தையே அடுக்கி வச்சுட்டு அவர் இல்லாதபடி ஆகிவிடும். உங்களுடைய அதாவது நான் வந்து அப்படி உண்மையை அதான் வாதிச்சேன். நான் ஒன்றும் மறைக்க ஆசைப்படலை. அனைத்து வகையான மத புனித நூல்களும் என் வாழ்விலே செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன முதவரி. மேலும் விளக்கும்போது அவர் எதில் ஆரம்பிக்கிறான்னா குரான், வேதங்கள், பகவத்கீதை. இது வந்து ஒரு எனக்கு வந்து பல இக்கட்டான சூழல்களில் எனக்கு வழிகாட்ட இந்த நூல்கள் எல்லாம் உதவி செய்தன என்ன சொல்றவட்ட நீங்க அதுல இருந்து கீதையை மட்டும் எடுத்து அவருடைய சிலைக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இது ஒரு திருகல் வேலை. அவருக்கு வந்து ஒரு தவறான பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க. இதுதான் உள்நோக்கங்கிறேன். தவறான பிம்பம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அப்துல் கலாம் அவர்களை பார்க்கும் பொழுது 2002 அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருந்த பொழுது காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை நேரில் சந்தித்து வந்தார். இன்ஃபேக்ட் குஜராத் ரயட்ஸுக்கு அப்புறம் தான் அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆகிறார். ஆனால் அதற்கு எதிராக பெரிய கருத்துக்களை அவர் எதுவும் கூறியதாக நாம் பார்க்கவில்லை. ஸோ இப்போ தவறான பிம்பம் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் மட்டும்தானா? இல்லை, அதாவது நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா அவர் ஒரிஜினலாகவே பாஜக ஆதரவாளர் தான், ஆகவே அவருடைய சிலைக்கு பக்கத்தில் கீதை வச்சது சரிதான் என்பது போல நீங்கள் வாதத்தை முன்வைக்கிறீங்க. இத்தகைய விமர்சனங்கள் அவருக்கு உண்டு. அது முழுமையாக ஆய்வு செய்யப்படணும். நான் கூறியதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தானே. நான் ஏன் முழுமைன்னு சொல்றேன், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சங்கராச்சாரிய பார்த்தது சரியா தவறா என்று வாதம் இருக்கு. ஆனால் குஜராத் படுகொலை பற்றி வேறு சில செய்திகளும் உண்டு. தான் குஜராத் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினார். இது பற்றி பிரதமர் வாஜ்பாயிடம் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். வாஜ்பாயினுடைய ஆலோசனை நீங்கள் இப்பொழுது அங்கே செல்ல வேண்டாம், ஆகவே அவர் செல்லவில்லை என்கிற செய்தியும் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றிலே சில பேர் எழுதி இருக்கிறார்கள். அப்ப செல்லவில்லை என்பதுதானே உண்மைதான். ஆனா அவர் மனசு துடிக்கவும் செய்தது என்பது உண்மை. நான் அதுக்கு தான் முழிச்சுத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த பகுதிகள்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய வாக்கு என்ன? நான் எல்லா மத நூல்களையும் படித்தேன், அவை என்னுடைய வாழ்விலே செல்வாக்கு செலுத்தின. ஆரம்பிக்கும் போது குரான் என்றுதான் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் வேதங்கள், அப்புறம் கீதைன்னு வர்றாரு. நீங்க முதல்ல சொன்னதை விட்டு மூணாவதா சொன்னதை மட்டும் அதை மட்டும் அவருடைய சிலைக்கு பக்கத்தில் வைத்தால் இது சிதைவு வேலையா இல்லையா? அப்துல் கலாம் நீங்க நான் அதை தான் சொன்னேன். பாஜக வந்து தனதாக்கிக்க, ஆமா தனதா, அதாவது செயற்கையாக திட்டமிட்டு ஒரு திரிபு வேலை செய்து தனதாக்குகிறது. அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்றாங்க, நீங்க ஏன் சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இல்ல இங்க பாருங்க, இது அடுத்த பாயிண்ட் சொல்ல வரேன். ஏங்க இப்ப அந்த ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பகவத்கீதை வச்சு ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேச விடுங்க. ஏங்க அவங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு சாதாரண குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் எப்படி அறிக்கை விடுவாங்க? இன்னொரு பாயிண்ட் நண்பர் பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார், ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக ஆட்சிக்கு அவங்க இப்படி தாங்க வைப்பாங்க போல பேசுறாரு. இது மக்களுடைய வரிப்பணம். ஒரு ஆளுமையை சிதைக்க, அவருடைய உண்மையான ஆளுமைக்கு எதிராக சிதைக்க எல்லா கட்சிகளுமே தான் பண்றாங்க. வர முதல்ல சொல்றேன், சிதைக்க அரசுக்கு உரிமை இல்லை. பாஜக தன்னுடைய சொந்த பணத்துல இப்படி அவருக்கு சிலையும் பக்கத்துல அவர் கையிலேயே பகவத்கீதையை கூட கொடுத்து நீங்க வைங்க, உங்க செலவுல, எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் உட்பட வரி கட்டுகிற மக்கள் பணத்திலிருந்து அவருடைய ஆளுமையை சிதைக்க உங்களுக்கு உரிமை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் இப்படித்தாங்க, அப்ப காங்கிரஸ் அப்படித்தான், ஆகவே பாஜகவும் இப்படித்தானா? இது என்ன வாதம்?
அப்ப பாஜகவாவது இனிமேல் இந்த மாதிரியான ஒருவருடைய ஆளுமையை சிதைக்காமல் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும் தான் சொல்லணும். மாநில கட்சிகளை கூட குறிப்பிட்டார் அவரு. அவர் மாநில கட்சிகள் சொன்னதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையங்க. அவர் சொல்வது அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் மாதிரி அந்த மினி பஸ்ல இருக்கிறதும் அப்புறம் அங்க எம்ஜிஆர் நினைவிடத்துல இருக்கிறத பத்தி அதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. சொல்ல விடுங்க. ஏன் சம்பந்தம் இல்லை என்றால் அது தங்களுடைய கட்சி சின்னத்தை மறைமுகமாக செய்கிற வேலை, அதுவும் தவறு. அதை நாங்க ஏத்திருக்கோம். இது இல்ல இல்ல கொள்கையையும் வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. இதுவும் தவறு சொல்ல வர்றேன். இது கட்சி சின்னம் அல்ல, அதான் வித்தியாசம். இது என்னவென்றால் ஒரு ஆளுமையை, ஒரு மகத்தான தலைவரை, அவரை அவருக்கு இல்லாத ஒரு பிம்பத்தை, இவர் விரும்பியதே பகவத்கீதை மட்டும்தான் என்பது போல ஒரு பொய்யை, ஒரு அநியாயமான ஒரு பொய்யை வைப்பது என்ன நியாயம் என்பதா என்னுடைய கேள்வி. தினந்தோறும் ஒரு பகவத்கீதை படிச்சேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் கூட தினந்தோறும் நான் பகவத்கீதை எப்படி பிடிக்கும் சொன்னாரோ அதே போன்ற திருக்குறளையும் போற்றி பேசியிருக்கிறார். திருக்குறளை ஏன் பக்கத்துல வைக்கல அப்படின்றதையும் கேள்வி. குர்ஆனையும் மை டியர் மேடம், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது என்னன்னா பக்கத்தாப்புல திருக்குறளை வைங்க, தப்பே கிடையாது நான் சொல்றேன். அதுக்காக நீங்க ரெண்டு குர்ஆனை கொண்டு போய் அங்க அவரே யூஸ் பண்ணது, அதை கொண்டு போய் டேபிள் மேல வைக்க மாட்டாங்க. குர்ஆனை கொண்டு போய் டேபிள் மேல வைக்க மாட்டாங்க. அவர் பயன்படுத்திய குர்ஆனை கொண்டு போய் டேபிள் மேல, அவர் பயன்படுத்திய அதே புத்தகம் அந்த குர்ஆனை சொல்ல சார். பகவத்கீதைக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறீர்களோ அதே போன்று என்ன மாதிரி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி குர்ஆனையும் திருக்குறளையும் எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட். அது மாதிரி குர்ஆன்லாம் வைப்பாங்க தான், அதற்கெல்லாம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது. இல்ல 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 ஐ திங்க் இவர் வேணா சொல்லி போடலாம். நாளைக்கு that may create a problem. அது that may create a yes, yeah, why should we do something which may not be acceptable to Islamic community? Why should we do that? இதுவும் not acceptable சொல்றாங்களே. இது இப்ப நான் எதிர்க்கவே இல்ல சார், நீங்களுமே எதிர்க்கல, அவங்க ஃபேமிலி எதிர்க்கவே இல்ல, யாருமே எதுக்காக போய் நீங்க பக்கத்துல வைக்கணும் ஏன் தோணல? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா திருக்குறளை பக்கத்துல வைக்கணும் ஏன் சார் தோணல? நான் அதுதான் நான் சொன்னேன். அது பக்கத்தாப்புல இப்ப வேணா அதை ரிக்வெஸ்ட் பண்ணலாம். that can also be added. வைக்கும்போது ஏன் வைக்கணும்னு தோணல? see யாருக்கு தெரியுமா எல்லாம் DRDO அதுக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ணாரா? DRDO அங்க இருந்து வராங்க ஏதோ ஒரு புத்தகம் வைக்கிறதுனா ரொம்ப பிஜேபியினுடைய கிளை அது இல்ல சார். பாதுகாப்பு ஒரு செகண்ட் my dear friend, அங்கே இந்த அவங்க வராங்கன்னா அவர் ரொம்ப டெஃபினட்டா திருப்பி சொன்னது என்னன்னா பகவத்கீதை டெய்லி படிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி டெய்லி நான் வேணும் வாசிக்கிறேன். அதனால அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் ஒன் செகண்ட். அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு ஒரு ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் அந்த பகவத்கீதை மேல இருக்கிறது, ஆழ்ந்த ஒரு பற்று இருக்கின்றது, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சிலை வச்சுக்கலாம். அவர்கள் படிக்காத புத்தகமே இல்லை என்று சொல்லலாம். காஞ்சி சங்கராச்சாரியரை பார்ப்பது ஒன்றும் தவறல்ல. ஆனால் காஞ்சி சங்கராரை போல மற்ற மத தலைவர்களும் அவர் பலமுறை சந்தித்திருக்கிறார், அது செய்தியாகவில்லை. பகவத்கீதையை கொண்டு போய் குர்ஆனை வச்சாங்கல்ல லைப்ரரியில், அது மாதிரி வைப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இதுக்கே சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறீங்கன்றதுதான் ஒன்று. இன்னொன்று, ஒரு ஒரு நிகழ்ச்சியில குத்துவிளக்கிட்டும் போது ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்து மதத்தின் அடையாளமாக இருக்கின்ற குத்துவிளக்கை, கிறிஸ்துவ மதத்தின் அடையாளமாக இருக்கின்ற மெழுகுவத்தியை இஸ்லாமியாகிய நான் ஏற்றி வைப்பதை போல மதநில நல்லிணக்கம் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவர்தான் சொல்லுகிறார். பாராளுமன்றத்துடைய கூட்டம் ஒரு முறை நடக்குது, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டும் கூட்டத்தில் நடக்கும்பொழுது நான் நேற்றிரவு கனவு கண்டேன். எனக்கு ஒரு கவிதை வந்தது. அந்த கவிதை என்னுடைய தாய்மொழியான தமிழில் எழுதினேன், அதை நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என்னுடைய சிகரம், தேடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என்னுடைய புதையல், வெறும் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீர்வுன்னார். அந்த அமைதிக்கான தீர்வை அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். மத நல்லிணக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதை சொல்லும் போது கூட திருக்குறளை தான் சொல்லியிருக்கார். இவங்க திருவள்ளுவர் சிலை எடுத்துக்கிட்டு சென்னையிலிருந்து கிளம்பி சண்டிகாருக்கு போய் அதுக்கு ஒரு பெரிய ஊர்வலமா எடுத்து ஏதோ திருக்குறளை தேசிய நூலாக்கணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. ஆனா அங்க திருக்குறள் வைக்க இவங்களுக்கு மனசு இல்லை.
பகவத்கீதை தான் வைப்பாங்கன்னு சொன்னா மதத்தின் பெயரால் இப்படிப்பட்ட பயன்படுத்துகிறதா பாஜக? ஆமா, கண்டிப்பா பயன்படுத்துகிறது. அவங்களுடைய குடும்பத்தார் எதுவும் சொல்லனா, அவங்க குடும்பத்தார் எப்ப சொல்லியிருக்காங்க? எப்பொழுதாவது பேட்டி வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி பொது கருத்து என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. DRDO என்பது பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறையில் எவ்வளவு கெடுபிடிகள் இருக்கும் என்பதை அந்த தொழிற்சாலையிலே ஒரு தொழிற்சங்க தலைவராக எனக்கு தெரியும். அது ஒண்ணு பிஜேபியினுடைய கிளை கிடையாது. DRDO என்பது பாதுகாப்புத்துறையினுடைய ஒரு பகுதி. நம்மளாம் வரிப்பணத்தில் இயங்குகின்ற ஒரு தொழிற்சாலை, அவ்வளவுதான். அதுக்கு என்ன வந்து பகத் மேல அவங்க வச்சா கேள்வி கேட்க கூடாதா? அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க அவ்வளவு பேர் நாங்க போய் பார்த்தோம், அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி, progress எப்படி, எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அப்ஜெக்ஷன் இல்லன்றதனாலயே அதான் இப்ப அவர் அப்ஜெக்ஷன் பண்ணா அந்த நிகழ்ச்சியை அவங்கள வரவேற்க மாட்டாங்க. பாத்துக்க முடியாதுன்னு சொல்றப்ப அவங்க டெஃபினட்டா பார்த்தேன்றாங்க, நீங்க இல்லன்னு அந்த குடும்பத்தினர் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்பதாலேயே யாருமே ஆட்சேபனை தெரிவிக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் அது? நோ ஐ எம் சாரி, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை. யாருமே அப்ஜெக்ஷனே ரைஸ் ப்ரொஃபசர் அருணன் ஒண்ணுமே பேசக்கூடாது அப்படின்னு நான் பேசல. அதாவது நீங்க அடிஷனலா திருக்குறளை வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இது ஒண்ணுமில்லாத சமாச்சாரத்தை ஊதி அது பேனை பெருமாளாக்குற கதைங்கிறது இதுதான் பேர். இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒண்ணுமில்லாத ஊதி பெருசா பேனை பெருமாளாக்குற 22 மொழிகளையும் விட்டுருவாங்க. ஆனா யாருடைய பேச்சு வழக்கில் இல்ல சமஸ்கிருதத்தை மாத்தம் கொண்டு கிடக்கிறது கிடக்க கிழவியை தூக்கி அரண்மனை வைன்னு அதை மாத்திரம் வைப்பாங்க. அதை பேசக்கூடாது. இந்தி வரும்போது சுற்றறிக்கையை வந்து இந்தியில எழுதுங்க, ஆங்கிலத்தை விட இந்திக்கு முக்கிய முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பேசாம இருக்கோம். இன்னைக்கு டாபிக் விட்டுட்டு வேற என்ன பேச? ஆமா, அப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வாக அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நண்பர் இன்னைக்கு நிறைய பாட்டு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் பாட்டு குறைஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா இப்ப வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணிட்டாரு. உங்க பாட்டுக்கு நீங்க அவர்தான் இன்னைக்கு வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணி சப்ஜெக்ட்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லா கட்சிகளுமே இதை செய்யறாங்க அப்படின்னு. ஆனா இதை அப்படி பொருத்தி பார்க்க கூடாது. இது நீங்க சொன்ன உதாரணங்களுக்கும் பாஜக செய்யக்கூடிய செயல்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசம் இருக்கட்டும்ங்க, நான் வித்தியாசம் வேண்டான்னே சொல்ல. நான் என்ன சொல்றேன், அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது விருப்பப்பட்டதை செய்கிறார்கள். அது மக்கள் பணத்தில் தான் செய்கிறார்கள். அது ஒரு வகையில் பாஜக செய்யறதை நியாயப்படுத்துவதாக நீங்க சொல்றது. அப்ப நீங்க மத்ததெல்லாம் நீங்க ஏன் இப்படி திருப்பி கேட்கலாமா? அப்ப காங்கிரஸ் செஞ்ச போது என்னைக்கா திருப்பி கேள்வி கேட்டீங்களா? இல்ல அதிமுக செஞ்ச போது திருப்பி கேள்வி கேட்டீங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் தனிமைப்படுத்துகிறீர்கள்? இல்ல தனிமைப்படுத்தாதீர்கள். எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துது. அப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது ஒட்டுமொத்தமா சொல்லுங்க, என்ன இதுக்கு ஒரு நெறிமுறை கேளுங்க அப்படின்னு கேளுங்க. கேள்வி கேட்பவர்கள் அப்ப அரசியல் கவன ஈர்ப்புக்காக தான் கேட்கிறார்கள். நீங்கள் மிக தெளிவாக பாஜக, ஆமா, இது பாஜகவை கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்படக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் மாயாவதியை நோக்கி கேட்டீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் வந்து அதிமுக நோக்கி கேட்டீர்களா? அப்போ ஏன் கேட்கவில்லை? உங்களுக்கு அன்றைக்கு இதெல்லாம் விருப்பமானதா இருந்தது, அல்லது உங்களுடைய கவனத்தில் இல்லை. இன்றைக்கு நீங்கள் பாஜக தமிழகத்தில் காலூன்றிவிடும் என்ற பயத்தினால் இன்றைக்கு நீங்கள் இதை எதை செய்தாலும் எதிர்க்க வேண்டும். இது தவறு கிடையாது. இது வந்து அரசியல். இந்த அரசியல் நானும் ஒப்புக்கொள்கிறேன். கேட்கணும் தான் நானும் சொல்றேன். ஆனா என்ன கேட்கணும்னா, இது ஒரு பிரச்சனையாக வைத்துக்கொண்டு நீங்க கேட்டீர்கள் என்றால் இத்தோடு இது முடிந்து போவது இல்லை. இதுக்கான பல பிரிவுகள் இருக்க போகின்றன. இது இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைக்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் எப்படி வந்து வேறு கட்சிகள் தங்களுடைய அடையாளங்களை விட்டு செல்கின்றனவோ அதே மாதிரியான அடையாளங்களை இங்கே தமிழகத்திலும் சரி பாஜக உருவாக்க போகிறது. அப்போ இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ், இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது வெறும் ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மணிமண்டபத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பிரச்சனையை பேசாதீர்கள். அது அங்கு இல்லை, பிரச்சனை வேறு இடத்தில் இருக்கிறது. ஒன்று இருங்க சார், ஒரு நிமிஷம். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் திருப்பி பேசும்போது நீங்க வேணும்னு நீங்க அனாவசியமாக நீங்கள் நாம பேச நான் ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, நாம் அனாவசியமாக அப்துல் கலாமை நாம் வந்து அவமானப்படுத்துகிறோமோன்ற ஒரு தயக்கம் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் அதிகமாக இருக்குது. ஒன்று விட்டுருவோம். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த வைப்பதால் தான் இல்ல, நீங்க அதை வைத்து பேசும்போது நீங்க கடைசியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் நீங்க வந்து நீங்க பக்கத்துல நாம கண்ணோட உயிரோட பார்த்த ஒரு நபரை நாம அவமானப்படுத்தலையா? எப்ப என்ன பிரச்சனை பண்றோம்? இப்ப நம்மளுடைய கேள்வி சர்ச்சையாக்க கூடாது. இல்லம்மா, சர்ச்சை ஆக்குவது தனிநபரை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒன்று. இரண்டு, முக்கியமான இஷ்யூ, நீங்க அந்த இஷ்யூ எடுத்திருக்க இஷ்யூ கரெக்ட். என்ன, இந்த மாதிரி பேசும்போது நமக்கு என்ன நெறிமுறைகள் இங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றன? இந்திய அரசாங்கம் இப்படி செய்ய வேண்டும், மாநில அரசாங்கத்துக்கு நீங்க வந்து இந்த சின்னங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு தனித்துறையே இருக்கிறது. அவர்கள் வந்து ஒவ்வொரு தரம் பாத்தீங்கன்னா பீச்சில் போய் நின்று அவங்களுக்கு வந்து மலையரஞ்சி செலுத்துகிறார், அமைச்சர்கள் வருகிறார்கள். என்ன அப்புறம் நடக்குது? அந்த மாதிரி ஒரு மணிமண்டபங்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்குது. அப்ப அந்த மணிமண்டபங்களுக்கு என்ன நீங்க நெறிமுறை வச்சிருக்கீங்க? இப்ப இந்த மாதிரியான பத்திரிகை விளம்பரம் கொடுக்கும்போது என்ன மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்கணும் நீங்க வச்சிருக்கீங்க? இந்த மாதிரியான நெறிமுறைகள் எதுவுமே இல்லாத பொழுது, அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்காத போது நீங்க ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு பேசுவது என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். இல்ல நான் என்ன அடிப்படையான விஷயத்துக்குள்ள மீண்டும் போறேன்.
அவர் பகவத்கீதையை விரும்பினார், படித்தார் என்பதை நான் மறுக்கலை. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். ஆனால் அதை மட்டும் படித்தவர் அல்ல, அதைத்தான் தான் தினசரி படிக்கிறேன் என்று தினசரி சொல்லி கொண்டிருந்தவர் அல்ல. அவருடைய எழுத்து புத்தகங்களை பற்றி, புனித நூல்களை பற்றிய எழுத்து இந்த தெளிவாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய பிம்பத்தை நீங்கள் வைக்கும்போது அதற்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். செய்வது அரசு துறை, மக்கள் வரிப்பணத்திலே நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு அவருடைய பிம்பத்தை சிதைக்க கூடாது. அதுதான் நாம சொல்லுவது. நீங்கள் வைத்திருந்தால் 3 நூல்களையும் அதே போல வடிவத்திலே வைங்க. அதுல ஏதேனும் சிக்கல் வந்தால் ரைட்டு, திருக்குறள் நீங்க வச்சிருக்கலாம். அப்ப அவ்வளவையும் விட்டு பகவத்கீதையை வைக்கலாம், ரிக்வெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற அதான் பாருங்க, இவ்வளவு விவாதத்துக்கு பிறகுதானே அதுவே நம்ம ஆரம்பத்திலே சொல்றேன், தயவு செய்து நான் இவ்வளவு விவாதம் இல்ல, ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. அந்த இன்செப்ஷன் itself I made it very clear. அதத்தாக்க சொல்றேன். ஆனா இப்பதானே வருது. அதான் நீங்க திரும்ப அழகா கேட்டீங்க. ஏன் தோணல, ஏன் திருக்குறளை வைக்க வேண்டும் என்று ஏன் தோணல? ஒரு மகத்தான அடிப்படையில் ஒரு முக்கியமா தமிழர் அல்லவா, தமிழ் சமுதாயம் உருவாக்கிய ஒரு விஞ்ஞானி அல்லவா, ஒரு பொறியாளர் அல்லவா, அதே போல மத நல்லிணக்கத்துக்காக குரல் கொடுத்தார் அல்லவா. அந்தரிதாஸ் அதானே சொன்னாரு. எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. குத்து விளக்கை ஏற்றும் பொழுது இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம் ஆகிவிடுமோ என கவனமாக இந்த இந்து மத அடையாளம், ஆனால் கிறிஸ்தவ மெழுகுவர்த்தியை வைத்து ஒரு இஸ்லாமியனாகிய நான் அதை ஏற்றுகிறேன் என்றால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே மத நல்லிணக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அத்தகையவருடைய உருவச்சிலைக்கு பக்கத்திலே ஒரு மதத்தினுடைய, அதிலும் அந்த மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, நான் அப்படித்தான் சொல்ல வருவேன். பகவத்கீதை எல்லா இந்துக்களும் கடந்து படிச்சுக்கிட்டும் போட்டி கொண்டு இருப்பதில்லை. ஒரு பிரிவினுடைய ஒரு புனித நூல் எனப்படுவதை மட்டும் வைப்பது அவருடைய பிம்பத்தை திட்டமிட்டு சிதைப்பது. ஒன்றை நான் எல்லாருமே படிச்சாங்களாங்கிறது வேற விஷயம். அவர் படிச்சாரா இல்லையா? ஆமாங்க, மறுக்கலங்க. இந்த இஷ்யூல இப்ப பகவத்கீதையை அங்கின்று அகற்ற வேண்டும் அப்படின்றது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குமா, அல்லது அனைத்து மத நூல்களையும் அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்வீர்களா? என்னுடைய மத நூல்களை வைப்பதாக இருந்தால் அவர் சொன்ன குரான் உட்பட அங்கே வைக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த மத நூலையும் வைக்கக்கூடாது. அதாவது இந்த மத நூல்கள் அப்படிங்கிறதுல இப்ப ஹிந்து மத நூலை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் முகமது நபி அப்படிங்கிறவருடைய படத்தை கூட நீங்க கார்ட்டூனா கூட வரைய முடியாது. அது போல இஸ்லாமியர்களுக்கு நாளைக்கு அந்த இது வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு நிமிஷம், அதனாலதான் நான் சொல்றேன், அந்த குரானை நீங்க வச்சு இதுதான் குரான் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து they may object to that. நாம தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்க கூடாது. ஆகவே இது வந்து ஒண்ணுமில்லாத சமாச்சாரத்தை ஊதி பெருசாக்குறது. இது எதை பாஜக எதை பண்ணினாலும் இது எல்லாத்தையும் அல்டிமேட்டா சுத்தி வருது. டிஆர்டிஓ ஏதோ பண்ணாங்க, மோடி ஏதாவது தெரியுமா, அல்லது வேற யாராவது ஸ்பெசிஃபிக்காக அஜெண்டா வச்சுன்னு ஹிடன் அஜெண்டா ஆர் ஓப்பன் அஜெண்டா ஏதாவது வச்சுன்னு பண்ணாங்களோ? ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்களை கூட்டு கேட்டாங்க, they have accepted it and in fact they would have given the suggestion. அப்படி அவங்க they would have given a suggestion. No please, ப்ரொஃபசர் தயவு செய்து நான் பேசும்போது அவ்வளவுதான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். that's all, that is what exactly நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஃபேமிலி கிட்ட கேட்டாங்களா இல்லையா? அவங்க ஃபேமிலி பீப்பிள் டெஃபினட்டா பார்த்தத அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நான் வந்து பார்த்தேங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து யார் பண்ணாங்க? இந்த டிசைனுக்கு இது இன்னைக்கு வந்து இது எல்லாமே பப்ளிக் நிறுவனங்கள். ஸோ நான் தாராளமாக நீங்கள் ஆர்டிஐ போட முடியும். ஆர்டிஐ போட்டு கேளுங்க, என்ன கேட்கணும், இந்த டிசைன் யார் வடிவமைச்சது, இந்த கட்டடத்தை யார் வடிவமைச்சது, இதை செஞ்சது யார், இந்த டிசைனை அப்ரூவ் பண்ணது யார், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டிஐ கீழே போட்டு நம்ம கேட்க முடியும். கேட்டு நம்ம தெளிவாக சொல்லலாம். அப்போது இதில் நீங்கள் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். சுருக்கமாக உங்களுடைய பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர் சொன்னார்கள், பாஜக இங்கே கால் ஊன்று விடுமோன்னு சொன்னார். பெரியார் தந்தை பெரியார் நீதி பயிர் வளர்த்த மண்ணில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, அதாவது எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி தருண் விஜய் என்ற ஒரு எம்பி சண்டிகார்லேருந்து கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் அவர்கள் காலை ஊட்டுவதற்காக திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும், திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்பதெல்லாம் வெறும் நாடகமா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆக அதற்கு மாத்திரம் தான் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்வதற்கு மாத்திரம் தான் திருவள்ளுவர். அதுக்கு பிறகு வந்து இது இந்த ஞாதி நியாயம்லாம் இது வராதான்னு நமக்கு தெரியல. ஆகவே மதசார்மையின்மை பற்றி கடைசி வரையிலே அதில் உறுதியாக இருந்தார். அதாவது நோன்பு
பெருநாள் கூட நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணும்போது மக்களை பிரிக்காமல் இருக்கின்ற அந்த மதவெறி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். மத நல்லிணக்கத்தை தான் சொல்லியிருக்கிறார். அந்த மத நல்லிணக்கத்தை எந்த மத நல்லிணக்கத்தை போதித்தாரோ அவருடைய சிலைக்கு அருகிலே போய் இப்படி ஒரு மதவாதத்தை ஏன் இவர்கள் தோற்றி வைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மிக்க நன்றி. நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்காக மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.